ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, அன்பு பெருகுதையா, என் அப்பாவின் நிழல் தனிலே அபிஷேகம் வளருதையா, எபினேசர் பார்வையிலே இன்று துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, உள்ளங்கள் மகிழுதையா, உம்மோடு இருக்கையிலே பள்ளங்கள் நிரம்புதையா, பாடி துதிக்கையிலே பள்ளங்கள் நிரம்புதையா, பாடி துதிக்கையிலே இன்று துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, நம்பிக்கை வளருதையா, நாதாவும் பாதத்திலே நன்மைகள் பெருகுதையா, நாள்தோறும் துதிக்கையிலே இன்று துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, நோய்கள் நீங்குதையா, உம்மை நோக்கி பார்க்கையிலே பேய்கள் அலறுதையா, பெரியவர் நாமத்திலே இன்று துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, கண்ணீர்கள் மறையுதையா, கர்த்தரும் சமூகத்திலே கண்ணீர்கள் மறையுதையா, கர்த்தரும் சமூகத்திலே காயங்கள் ஆறுதையா, கருத்தோடு துதிக்கையிலே இன்று துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. இந்த அதிகாலை பொழுதுல எங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி துதிக்கும்போது நினைக்கும் போதே மனம் ஆண்டவரே மகிழ்ச்சியினால் துள்ளுகிறது. ஆண்டவரே, என் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்கும், சகல நாவுமை முன்னிட்டு ஆணையிடும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி மேன்மையான நாமத்தை மேலான அதிகாரம் பொருந்தினவரை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தந்தீரே. தேடி வந்து எங்களை ரட்சித்தீரே. உமக்கு கொடானு கொடி நன்றி அப்பா. எங்கள் தேசம் முழுவதும் உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலேயும் இன்னும் கூட உம் அன்பை உணராதபடி இருக்கிற பிள்ளைகள், அறிந்தும் அறியாதது போல் இருக்கின்ற பிள்ளைகள், அடிமை தனங்களிலே வாழ்கின்ற பிள்ளைகள்,
அவர்களையும் மீட்டு கொள்ளும்படி உடைய நல்ல நாமத்திலே கேட்கிறோம் அப்பா. எங்களோடு தங்கிரும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தியானிக்கும்படி எடுத்து கொடுத்த ஒரு வேத பகுதி என்ன என்று பார்க்கும்போது, நாவு சிறியது தான் ஆனால் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் சில வசனங்கள். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. இன்றைக்கி யாராவது போதகம் செய்யாமல் இருக்கிறாங்களா? இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், மனைவி தன் கணவனுக்கு போதிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நடத்தையினாலே அவர்களை ஆதாயப்படுத்துங்க, போதகத்தினால் வேண்டாம், அதனால் மாற முடியாது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த நாட்களில் எல்லாமே ஈக்குவல் ரைட்ஸாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த நாட்களில் ஓரளவு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் மனைவி சொன்னால் கேட்குற கணவன் இருக்கிறாங்க. கணவன் சொன்னால் ஏற்ற காலத்தில் கேட்டு அதுக்கு பிறகு அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் பேசக்கூடிய பெண்கள் காணப்படுகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாரெல்லாம் நம்ம போதிக்கிறோம், பாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, சில சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் ரெண்டு இருக்காங்க, என்னென்னமோ இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் நம்மளை எடுத்துக்கொள்ளலாம். நாம் எதை பிறருக்கு சொல்லுகிறோமோ அந்த காரியத்திலே நாம் சொல்லுகிற நாம் செய்யாமல் இருந்தால் அதிக ஆக்கினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக விஷயத்தில் நம்ம தவறலாம். ஒருவன் சொல் தவறாதனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சொல் தவறலைன்னா இந்த அளவுக்கு அதிகமாக பேசாமல் இருக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. அதுதான் உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும் என்று வேதம் சொல்லுகிறது. 3, 4 இந்த வசனங்களில் பாருங்கள். குதிரைகள் கீழ்ப்படியணும்னா வாயில் கடிவாளம் போட்டு அவைகளை முழு சரீரத்தையும் திருப்பிக் கொள்வான், நமக்கு கீழ்ப்படியும்படிக்கே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கப்பல்கள் மகா பெரியவைகள் ஆனாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அதற்கு நேராக மிகவும் சிறியதான சுக்கானினாலே அது திருப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் சின்ன அவயவம் நம்ம சரீரத்தில், அது நாக்கு. அந்த நாவானது சிறிய அவயவம்தான் பெருமையானவைகளை பேசும். இன்றைக்கி அநேகர் உள்ளதை விட அதிக மடங்கு ஒரு 20,000 அவங்க சம்பாதித்தாங்கன்னா சொல்லுவாங்க, நான் 50,000 ரூபா சம்பாதிக்கிறேன். கேட்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவன் ஒன்றும் பெருசாக படிக்கலையே, இவ்வளவு சம்பாத்தியம் எப்படி வந்தது? எல்லாமே மிகைப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறிய அவயவம் பெருமையாய் பேசும். தன்னை குறித்து, தன் குடும்ப பெருமை, கல்வி பெருமை, இல்லைன்னா சொத்துக்களை குறித்த பெருமை, ஜாதி பெருமை நிறையா பேருக்கு. அந்த ஜாதியை நம்பி இன்றைக்கு எத்தனையோ பேர் மோசம் போய் தங்களுக்கு வரவேண்டிய அநேக நன்மைகளை இழந்து இருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதிகள் படி அல்ல, அவர் படைத்ததெல்லாம் ஒரு ஜோடாக பறவைகள், விலங்குகள் எல்லாம் படைத்தார். அதானே தவிர ஜாதியானன்னா அந்தந்த ஒரு வெரைட்டி, ஒரு வகையில். இப்போ கோழி எடுத்துக்கிட்டால் அதில் நிறையா வெரைட்டி இருக்குது, புறாக்கள் எடுத்துக்கிட்டால் நிறைய வகை இருக்குது. இது மாதிரி பறவைகளில் அநேக வகைகள் இருக்குது. அதான் சொன்னாரே தவிர, ஆனால் நாம் தான் என்ன செய்துக்கிட்டோம், இந்த ஜாதி என்கிற பிரிவினையை நம்ம உண்டாக்கி கொண்டோம். அவங்கவுங்க முன்னாடி நான் நினைக்கிறேன் தொழில் சம்பந்தமாக அந்த பேர் வைப்பாங்கன்னு, ரொம்ப எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும்
பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு எப்படியாம்? நெருப்புக்கு சமம். அது அநீதி நிறைந்த உலகம். அது ஒரு அநீதி நிறைந்த உலகம். அது வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே முழு உலகத்தையும் கரைப்படுத்தி விடும். அது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல பேசும்போது மொத்த அந்த மதிப்பை இழக்கும்படி பண்ணிவிடும். அதான் வசனம் சொல்லுகிறது, முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அதனால்தான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஏசாயா நாவை தொட்டது போல் அந்த அக்கினி தழல் நம்ம ஜெபிக்கும்போது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அந்த நாவை அக்னி தழலால் தொட்டு சுத்திகரித்து சுட்டெரித்து பாவத்தை, பொய்யை, பெருமையை, மற்ற புறங்கூறுதலை, கோள் சொல்லுதலை, இப்படி பல காரியங்களை சுட்டெரித்து ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழாக அந்த நாவை கொண்டு வந்து நமது நாவின் மூலம் அவர் மகிமைப்படுகிறார். ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்படி நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் இவைகளின் ஸ்பாவம் மனுஷ ஸ்பாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நம்ம நினச்சா ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ கூட ஒரு அடி கொடுத்து சரியாக கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி நாயை மிரட்டுவாங்க சில பேர். வீட்டில் வளர்த்தா கூட சில நேரம் அடித்து வளர்ப்பாங்க சின்னதாக இருக்கும்போது. அப்போ அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு. இப்போ அமைதியாருன்னா அது அமைதியாக இருக்கும். அப்படிலாம் நம்மளால் கொண்டு வர முடியுது. நம்மளை யார் அடக்கிறது? நம்முடைய நாவை யார் அடக்குகிறது? இதில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் உள்ளதுமாக இருக்கிறது. அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனை சபிக்கிறோம். சில சபித்தலில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, நான் சபிச்சேன்னா அவ்வளோதான், என்ன உடனே நடந்துடும். ஆனால் அப்படியே தான் அவங்களுடைய முடிவு இருக்கும். எல்லாரையும் வரவங்களெல்லாம் சாபம் விட்டுக்கிட்டே இருக்கிறவங்க தாங்களும் அப்படி தான் சபிக்கப்பட்டு போவாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நீ விரும்பினா நீ மற்றவர்களை ஆசீர்வதி, அதான் உனக்கு கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வர முடியாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்க முடியாது. அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க முடியாது. அப்படியே உங்களில் ஞானியும் விவேகமாக இருக்கிறீங்களா? அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அப்போ இன்றைக்கி நம்முடைய நாவு எப்படிப்பட்டதாக இன்றைக்கி காணப்படுகிறது? சின்ன நாவு. சில நேரத்தில் நம்ம யோசித்து பார்ப்போம், புத்தி இல்லாமல் பேசின வார்த்தைகள், விளையாட்டு போல் நம்ம பேசின வார்த்தைகள், அதனால் வந்த பாதிப்புகளை நினைக்கும்போது வாழ்நாளெல்லாம் மறுபடியும் அந்த தவறை நம்ம பண்ணவே மாட்டோம். அப்படி அநேகர் இன்றைக்கி மௌனம் காக்கிறதுக்கு காரணம், வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராதா என்று ஏங்குகிற அளவுக்கு தேவன் அவங்கள வச்சுருந்தார்னா காரணம் முந்தின நாளிலே அவர்கள் பட்ட காயங்கள், அதனுடைய விளைவுகள். சில பேர் உருட்டி பரட்டி பொய் சொல்லி பிளேட்டெல்லாம் மாற்றி போட்டு எல்லாமே அவங்க சாதிச்சுட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி திறமை இல்லாதவங்க என்ன செய்வாங்க? தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளுடைய விளைவை நினைத்து இனி எந்த ஜனங்கள்கிட்டையுமே நான் இனி பேச போகிறதே இல்லைங்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா தூரமாய், சமுதாயத்தை விட்டு தூரமாய், எந்த மனிதர்களை கொண்டு பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களை விட்டு, அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு அவர்கள் பிரத்யேகப்படுத்தி கொண்டு தான் வாழ்வாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாவு சின்ன அவயவம் பெரிய காட்டையே கொளுத்தி விடும். அதனால் நீ என்ன செய்யாத, அதை தேவையில்லாததுக்கு உபயோகப்படுத்தாதே. எசேக்கியேல் 37:4-6. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கி நமக்கு பெரிய ரோல்
நம்ம எவ்வளோ காலங்கள் வாழ்கிறோமோ அது தெரியாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையும் மிகவும் பெரியது. நம்ம தேவனுக்காக அர்ப்பணித்து விட்டோமானா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் போகிறீங்க, படிக்கிறீங்க, காலேஜஸ் போகிறீங்க, எக்ஸ்ட்ரா நல்லா என்னெல்லாம் படிக்கணும், எதிலெல்லாம் தேறி இருக்கணும் எல்லாம் செய்கிறோம். தவிர மியூசிக் படிக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் நீங்கள் படிக்கிறீங்க, லாங்குவேஜஸ் படிக்கிறது எல்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் நேரம் ஆண்டவரையும் தேடுகிறோம். ஆண்டவருக்காக கொஞ்சம் நேரங்களை நாம் கொடுக்குறோம். நம்மள சில பேர் முழுமையாக கொடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் சரி, வாலி பிள்ளைகள், நீங்கள் சந்திக்கிற நபர்களை நான் சந்திக்க முடியாது, நான் சந்திக்கிற நபர்களை நீங்கள் சந்திக்க முடியாது. அப்படி தான் ஒவ்வொரு பீப்புளும், ஒவ்வொரு ஜனங்களும் எங்கெங்கே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட பிள்ளைகளை நம்மால் மட்டும்தான் சந்திக்க முடியும். எப்படிப்பட்ட பாதைகளை நாம் கடந்து வருகிறோமோ அதே பாதைகளில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தான் நாம் சந்திக்கும்படி தேவன் நம்மிடத்தில் கொண்டு வருவார். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்பு, பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்பு, அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஃபுல் பாடியும் ஃபுல் சரீரமும் இல்லை. அங்கங்கே உடச்சி போட்டு கழுத்தில் எலும்பு எங்கேயோ இருக்குது, கை எலும்பு எங்கேயோ இருக்குது, கால் எலும்பு எங்கேயோ இருக்குது. இப்படி சிதறடிக்கப்பட்ட எலும்புகள் நிறைந்த அந்த பள்ளத்தாக்கை பார்த்து, அந்த எலும்புகளை பார்த்து நீ எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார், நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, அப்பொழுது அதெல்லாம் உயிரடையும்னு சொல்கிறார். இன்றைக்கி கூட நம்ம நினச்சி பார்ப்போம், என்ன பேசுகிறது. ஏற்ற சமயத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். எப்போ நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவாவது பேசுகிற ஒரு வார்த்தை கூட அது தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கும், ப்ராஃபட்டிக்கல் வேர்டாக இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ள வார்த்தையாக இருக்கும். இப்படி தான் ஆண்டவர் தேவனுடைய ஊழியர்களை அநேக நேரத்தில் பயன்படுத்துகிறார். ஏன் உங்களையும் பயன்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து உட்கார்ந்து தேவன் என்னோடு என்ன பேசுவார் என்று காத்திருந்து அதை நம்ம கிரகித்து கொண்டோமானா, எப்படி சூரிய வெளிச்சத்தை கிரகித்து சந்திரனுக்கு கொடுக்குது, நட்சத்திரத்துக்கு கொடுக்குது என்னெல்லாம் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் அது ஒளி வீசுகிறது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சூரியனையும் சந்திரங்களையும் நட்சத்திரங்களையும் கோள்களையெல்லாம் அவர் படைத்தார். அவர் சொல்ல அப்படியே நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஒரு தடவை தப்பாக பண்ணிட்டேன் அப்படி இன்னொரு தடவை அதை ரைட் பண்ணுறதெல்லாம் அவருடைய வேலை இல்லை. அநாதி ஞானம். அவர் சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ சிருஷ்டிகர். அவர் சொன்னார் எல்லாம் அருமையாக படைக்கப்பட்டது என்பதை நம்ம வாசித்திருக்கிறோம் வேதத்தில். இப்போ இதில் பார்க்கும்போது 5ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு உயிர் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். சாராளுடைய செத்து போன கர்ப்பத்துக்கு உயிர் கொடுத்த தேவன். நகோமியுடைய அழிந்து போன நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்த தேவன். ரூத்துடைய முடிந்து போன வாழ்க்கையிலே துவக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தேவன். சீஷர்கள் துக்கத்தால் நிறைந்து இனி நாங்கள் என்ன செய்வோம் ஒரு சீஷர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு நடந்து அவர்களுடைய கண்களை திறந்து அவர்களோடு பேசி அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்த தேவன். இன்றைக்கு கூட உலர்ந்து போன எலும்புகள், மரித்து போன நம்பிக்கைகள், இழந்து போன தருணங்கள், அடைக்கப்பட்ட கதவுகள், சத்துருக்களால் அடைக்கப்பட்ட அநேக கதவுகள், சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகி போன ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். அவைகளை நாம் பேசும்போது, அவைகளை பார்த்து பேசும்போது, மலையை பார்த்து பேசும்போது, இன்றைக்கி எப்படி அந்த ஏழை விதவையான தாய் தன்னிடத்தில் என்ன இருக்கிறது, ஒன்றும் இல்லையே, நான் எப்படி கடனை அடைக்க போகிறேன், நாளைக்கு என் கடன்காரர்கள் வந்தால் என் பிள்ளைகளையும் கொண்டு போயிடுவாங்க, ஏற்கனவே என் கணவனை இழந்துட்டனே என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசி மூலமாக இவன் கேட்குறாங்க, ஐயோ நான் என்ன செய்வேன்,
உன்கிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய். அப்போ நீ கதவை அடைத்து கொண்டு உன் பிள்ளைகளோடு போய் கதவை அடைத்து கொண்டு உன் பாத்திரம், பக்கத்து வீட்டு பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி வைத்துக்கோ. இந்த எண்ணெயை ஊற்று. உன்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் இருக்குல்ல, அதை ஊற்று. எல்லாம் நிரம்பின பிறகு அது எண்ணெய் நின்று போகும். அதே மாதிரி நின்று போனது. அப்போ என்ன செய்வது? இதையெல்லாம் விற்று கடனுக்கு முதல்ல அடைச்சு, அதற்கு பிறகு நீ உன் பிள்ளைகளை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார் அந்த தீர்க்கதரிசி. அதே மாதிரி நடந்தது. இன்றைக்கி அநேக பெற்றோர் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவர் நம்பிக்கையோடு காத்திருப்பாங்க. இணைய வேண்டியது யார்? பிள்ளைகள். ஒரு மனைவி தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றிருப்பாங்க. இணைய வேண்டியது ஒரு கணவன். ஒருவேளை கணவன் நல்லா ஜெபிக்கிறவங்களா தேவ கிருபையினால் கத்திரத்திலிருந்து ஒரு விஷன் பெற்றிருப்பாங்க. இணைய வேண்டியது அவங்களுடைய மனைவி. இப்படி தான் தேவன் நம்மளை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அநேக நேரத்தில் குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்து, குடும்பங்களை சிதறடித்து, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணாதபடி, அவர்களை விட நான் தான் மேம்பட்டவள், அதிகம் சம்பாதிக்கிறேன், அதிக திறமைசாலி, நிறைய படிச்சிருக்கிறேன், அப்படி பல காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து ஒரு பிசாசின் கிரைகள் குடும்பங்களை பிரித்து கிடக்கிறதுனால ஒருமனம் அடைய முடியாதபடிக்கு இன்று அநேக நன்மைகள், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ முடியாமல் காணப்படுகிறது. இன்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு, அதில் என்ன செய்வேன்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்புறம் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்ல 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 அப்படியே நடந்தது. இன்னைக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய பவரை, மரணமும் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள். சகோதரி சொன்னாங்க, எனக்கு வியாதின்னு என்னவா இருக்கும்னு நான் அநேக வியாதிகளை நினைத்து பார்த்தேன். எக்ஸ்ரே எடுப்பாங்களா, வேறு ஏதாவது எடுப்பாங்களா, டாக்டர் பார்த்துட்டு பிளட் டெஸ்ட்லாம் சரின்ட்டாரு, இனி என்ன செய்யலாம்? நான் சொன்னேன், எக்ஸ்ரே எடுத்து பாருங்கள், இன்னும் வேறு ஏதாவது ஸ்கேன் கூட எடுக்க சொன்னால் எடுப்பாங்க, அதையும் எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு விளையாட்டுக்காக சொன்னேன். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு நாள் யோசித்தாங்களாம், நம்ம ஏன் கடிந்து கொள்ளக்கூடாது, ஏன் அந்த வியாதியை அணைத்து கொள்ள வேண்டும், சொல்கிறாங்களே அதை தான் செஞ்சு பார்ப்போமேன்னு வீட்டில் ஒரு நாள் உட்கார்ந்து அந்த சரீரத்தில் அந்த வாதையை அதோடு பேசுனாங்களாம். இப்போ போ இயேசுவின் நாமத்தால், எனக்கு வேணாம், நீ என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு கடிந்து கொண்ட போது அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வியாதி இல்லவே இல்லையா. அப்போ பாருங்கள், அந்த இவ்வளவு ஆரோக்கியமுள்ள நாவு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க, அதை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இல்லை, இங்கிலீஷ் பைபிளில் சூதிங் டங் இஸ் அ ட்ரீ ஆஃப் லைஃப். நாவின் மாறுபாடு என்ன பண்ணும்? ஆவியை நொறுக்கும். சில பேர் சொல்கிற வார்த்தைகள் நம்ம நினச்சி கூட பார்க்காத நேரத்தில் அந்த காதில் விழுந்துருச்சுன்னா நம்முடைய சரீரம் முழுவதும் தீட்டப்பட்டது போல் அத்தனை அருவருப்பு. நமக்கே இந்த அருவருப்பு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா ஒருவேளை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி வளர்ந்த பிள்ளைகள், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்படி வார்த்தைகளை கேட்கும்போது முழுக்க முழுக்க கரைப்பட்டது போல் உணர்ந்தா பரிசுத்தராகிய தேவன் எப்படி பொறுத்து கொள்ளுவார்? நினச்சி பார்ப்போம். எத்தனையோ பேர் இந்த கெட்ட வார்த்தைகளை பேசி அப்படியே தொடர்ந்து வரும். தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து அப்படியே வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து அந்த பிள்ளைகள் தகப்பனை பார்க்கும். அந்த தகப்பன் பேசுகிற கெட்ட வார்த்தைகள் அர்த்தம் புரியுதோ இல்லையோ இவங்க பேசுவாங்க. இதன் மூலம் அவங்க சந்ததி பார்த்து அது கற்றுக்கொள்ளும். எதை விதைக்கிறோம் அதானே அறுக்க முடியும். இன்றைக்கு நாம் நல்ல சாட்சிகளாக வாழ கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கிறார். ஆரோக்கியமுள்ள நாவு. நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். ஒரு சிலருக்கு சண்டை போடலைன்னா அன்றைக்கி ராத்திரி தூக்கமே வராது. எங்கேயாவது போனால் இவங்க சத்தம் ரேஸ் பண்ணணும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சத்தத்தை எவனும் வீதியிலே கேட்டதில்லை.
வீதியில் கேட்குறதுக்கு கத்துறவங்க யார் அப்படின்னா இயேசுவின் பிள்ளைகள் கிடையாது. அதான் வசனம் சொல்லுகிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் எப்படி இருப்பானா, விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன், எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு விளையாட்டுக்கு சொன்னேன். அது எவ்வளவு பாதிப்புகளை கொண்டு வந்துடும் பாருங்கள். இதை உணராதபடி செய்யும்போது எத்தனையோ குடும்பங்களில் உறவுகள் என்ன செய்யும்னா இதை எடுத்துக்கொள்ளும். இதை எடுத்துக்கொண்டு இந்த கேரக்டரை அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அதன் மூலம் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போகிற குடும்பங்கள், எத்தனை குடும்பங்களில் கண்ணீர், உடைக்கப்பட்ட பாத்திரங்களாய் எத்தனை பேர் கண்ணீர். இந்த கண்ணீர் யார் மூலம் அவங்களோட ஒருத்தருடைய கண்கள் அந்த கண்ணீர் வழியுதோ அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். எத்தனையோ பிள்ளைகள் அதை நினைப்பதே இல்லை. வார்த்தையினால் அள்ளி போட்டுருவாங்க, அந்த வார்த்தைகளை கொட்டி விடுவாங்க. என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது சம்பந்தமே இருந்திருக்காது. ஆனால் ஏதோ ஒரு வியூவில் கேட்டு அதை எடுத்துக்கொண்டு மற்றவருடைய உள்ளத்தை உடைச்சி மகிழ்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நாவு சிறியது தான், ஆனால் அந்த சிறிய நாவு பெரிய காட்டையை கொளுத்தி விடும். அதனால் உன்னுடைய வார்த்தைகளை குறித்து நீ கவனமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி பெற்றோருக்கு தன் உள்ளத்தை மறைக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு உறவுகளும் மறைச்சி இருக்கலாம். ஆனால் அது இல்லை, அது மௌனம் காக்கிறது கிடையாது. நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டிய நேரம் இது. இன்னைக்கு நம்மை சூழ இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற வேண்டியவர்கள் இன்னுமே நம்ம என்ன செய்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற பல சூழ்நிலைகளை சிக்கி தவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த மலையை பார்த்து பேய்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னால் அது அப்படி நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் பேசி அகற்ற வேண்டியவைகளை, கடிந்து கொண்டு அகற்ற வேண்டியவைகளை அப்படி செய்யாதபடி போராடி கொண்டு இருக்கிறோம், மண்டியிடுகிறோம். பிரச்சனைகளுக்கு முன்பாக, பிரச்சனைகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு முன்பாக யோபு சொன்னது போல, என் சிநேகிதரே எனக்கு இரங்குங்கள், ஏன் இன்னும் கடினமாய் பேசுகிறீங்க, எனக்கு என்ன இருக்குது, என் நிலைமையை பார்க்குறீங்க, இப்போ கூட உங்களுடைய மனதில் ஒரு நல்ல ஆறுதல் தருகிற வார்த்தைகள் வராதா என்று சொல்லி கர்த்தர் தானே அனுமதித்திருந்தார். யோபு உடைக்கப்பட்டார், உருவாக்கப்பட்டார், பொறுமையை கற்றுக்கொண்டார். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயல்களின் முடிவையும் பார்த்திருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். யோபுடைய பொறுமை ஆண்டவர் இரட்டத்தனையான பலன் கொடுத்தது. இப்படி நம்ம யாரெல்லாம் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து போனார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்த பெரிய அற்புத அடையாளங்களை நாம் நிச்சயமாக பார்த்துருக்குறோம். இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, அதை தேவனே அவன் மீது வைத்தார் என்று அவன் மௌனமாக இருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எப்போவுமே சூழ்நிலைகள் ஒரே மாதிரி போகாது. சிறு பிராயத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு வியாதிங்கிறது ரொம்ப வந்தது கிடையாது. ஆசையாக இருக்கும். இப்போ வியாதி வந்தால் ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க, நம்மளை மென்மையாக நடத்துவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு அவங்களுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், தாய் தகப்பனுடைய அன்பு. அது ஒரு காலத்தில் நினச்சேன், அப்படி இல்லவே இல்லை. அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கையின் சில காலங்கள் வியாதி வியாதி பலவீனம் என்று சொல்லி, அப்போது அது ஒரு காலம். அதற்கு பிறகு ஒரு காலம் கர்த்தரின் தழும்புகளை விசுவாசிக்க ஆரம்பித்து அந்த தழும்புகள் இந்த சுகத்தை பெற்றுக்கொண்ட காலம் ஒரு காலம். மறுபடியும் என் ஹஸ்பண்ட் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அந்த கிட்னி ப்ராப்ளம் வரும்போது மறுபடியும் ஒரு அசைவு. ஆண்டவரே இவ்வளவு ஜெபித்தோம், எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சுகம் கிடைக்கலையே, ட்ரீட்மெண்ட்க்கு போக வேண்டியிருக்கேன். அதுக்கு பிறகு அப்படி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் நடுவில்
அவங்களை எப்படி தேவன் காப்பாற்றினார் அதை நினைக்கும் போது மறுபடியும் உற்சாகம் அடைந்து, அதுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகள் நடுவிலேருந்து நம்ம வெளியே வரணும். யாரெல்லாம் நமக்கு உதவி செய்து நமக்கு மீட்டு எடுக்க வேண்டியவங்க, ஒருவேளை காப்பாற்ற வேண்டியவங்க அதுக்கு எதிரடையாய் செயல்பட்டார்களோ, அந்த கிருபைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டு மறுபடியும் தேவனுக்காக பிரகாசிக்கிற காலங்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகள் மாறி மாறி வரலாம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலை வழியாக உண்மையான தேவ பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறோம். கிருபைகள் மேல் கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த இந்த தேசத்தில் உலக நாடுகளின் எந்த பகுதிகளுக்கு போனாலும் வந்தாலும் அங்கே இருக்கிற உலர்ந்த எலும்புகளெல்லாம் ஒன்று கூடி அது நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக, சேனையாய் எழும்பி நிற்கத்தக்கதாக தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இவ்வளவு பெரிய உங்கள் வார்த்தை இவ்வளவு கனப்படுத்தப்படக்கூடுமானா இந்த வார்த்தை எதற்காக ஆகாதவங்களோட பேசி செலவழிக்கிறது? நம்ம வார்த்தையை மதிக்காதவங்க உலகத்தான். நம்ம ஆவிக்குரியவர்களே அவர்களோட பழகும்போதும் பேசும்போதே கவனமாக இருக்கணும். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மகளாக இருந்து மகனாக இருந்து உலக மனிதனோட நம்ம பேசும்போது அது அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதில் ஏது நிம்மதி? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அதிகாரம் பெற்ற மகள், உன் நாவிலே வல்லமை உண்டு. உன் நாவு பிறருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியது, பிறருடைய காயங்களை ஆற்றக்கூடியது. ஒரு அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தினால் உன்னை கொண்டு உன் அதிகாரத்தை அனைத்தையும் உனக்கு கொடுத்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தும் போது சகலவற்றை உன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நாம் ஏன் அந்த சின்ன நாவை சரீரத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பார்ட்ஸாக நம்ம அர்ப்பணிக்கும் போது அதுலேயும் ஜெயம் உண்டு. குறிப்பாக நாவை அர்ப்பணிக்கும் போது ஏசாயா நாவை தொட்டது போல எந்தனி நாவை தொட்டருளும், யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்டீரே, என்னை அனுப்பும் தேசத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தர் உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். அதுக்கு தான் அப்படியே எப்படி இந்த விதையெடுத்து இப்படி தூவும்போது எல்லா இடங்களையும் அந்த எப்படி சிதறடிக்கப்படுகிறதோ அதே போல் பூமி எல்லாம் நம்மளை உலகம் எல்லாம் சிதறடித்து ஒவ்வொரு இடங்களில் நம்மளை வைத்திருக்கிறார். எதற்காக? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக பிரகாசிக்க, இருள் நிறைந்த உலகத்திலே நம்பிக்கையற்ற பிள்ளைகளுக்கு நம்பிக்கைகளை கொடுக்க. நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் நம்ம போகும்போதெல்லாம் சில நேரங்கள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபந்தான் அது அவங்களுக்கு உயிர் கொடுத்து எவ்வளோ பேருக்கு அந்த நம்பிக்கையினை வாழ வைக்குதுன்னு சொல்லுகிறாங்க. அப்போ இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மகா பெரிய கிருபையை பெற்ற நீங்களும் நானும் வாயின் வார்த்தைகளை சுருக்கமாக வைத்து கொள்ளுவோம். இதுவரைக்கும் பட்ட காயங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம், கர்த்தர் ஆற்றுவார். இதற்காக அவங்க எனக்கு செஞ்சபடியே நான் பிறருக்கு செய்வேன் என்று செய்யாதபடி தேவனுடைய பிள்ளைகளாய் மிகவும் விசேஷித்தவர்களாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மௌனத்திற்கு பிறகு பேசுகிற ஒரு சில வார்த்தைகள் அது மிக பிரயோஜனமானது. எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்வது போல நாவையும் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த அதிகாலை பொழுதில் இந்த சத்தம் கேட்கிற தமது பிள்ளைகள் இன்று ஆண்டவரே அவர்கள் தங்களுக்கு நீர் அருளி இருக்கிற விசேஷித்த கிருபை, அந்த அதிகாரம், அவர்களால் புதுப்பிக்கப்பட வேண்டிய கட்டி எழுப்ப வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் இவர்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரே தேவனோடு கூட ஆண்டவரே அந்தரங்கத்திலே பேசுகிற அனுபவங்களை கொடுத்தருளும். அது மாத்திரமல்ல, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஒருவேளை வானத்தில் ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்துச்சுன்னா எல்லாம் பதிவு செய்யப்படும். ஒரு நாளிலே அதெல்லாம் வெளியரங்கமாகும்.
இதை நினைத்து பார்த்து இதுக்கு முன்னாடி உள்ள பாஸ்ட் லைஃப்பில் அவர்கள் என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு மறந்து ஒரு புதிய சிருஷ்டியாய் கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்க்கை வாழ அது நிமித்தம் அவர்களை கொண்டு நாவில் இருந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. அநேகரை தூய்மையாக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆசீர்வதியும். அதில் குடும்பங்களிலே மகா பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். தெய்வ சித்தத்தை செய்யும்படி குடும்பங்களாக ஒருமனப்படுவார்களாக. அதிசயங்களை காண செய்யும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.